சரி, ஓகே. உற்சாகமாய் தேவநாமத்தை மையப்படுத்தி ஒரு சில பாடலை பாடுவோம். கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுவதே. அமேன். ஹல்லேலூயா. தேவன் அவர் பரிசுத்தர். அமேன். உங்களையும் என்ன எப்படி அழைத்திருக்காரா? பரிசுத்த ஜனமாய் அழைத்திருக்கிறார். அந்த மாதத்தோட வாக்கு தத்துவத்தை ஒரு விஷயம் வாசிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? பாடலை பாடுவோம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் யாரு? பரிசுத்த ஜனம். ஏன்னா அவர் பரிசுத்த, அதனால நம்மளையும் பரிசுத்தமாய் அழைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி மகிமைப்படுத்துவோம். கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுடே, பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜா. உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த வானம் பூமியில் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றது. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய மகிமை இந்த ஆலயத்தில் இப்பொழுது வந்திருக்க உங்கள் மேல அலையலையாய் அசைய போகிறது. உற்சாகமாய் பாடுவோமா? பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. சொல்வோமா? நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. ஹல்லேலூயா. அவருடைய சிங்காசனத்தில் வீட்டுக்கு ராஜாதி ராஜாவா இருக்கிறார். உங்களை என்ன எப்படி அழைத்திருக்கிறார்? ராஜாக்கலாம், ஆசாரியர்களாம் அழைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வானமும் அது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உங்கள் தேவ ஆலயம், நீ தங்கும் தூய சலம். வானமும் அது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உங்கள் தேவ ஆலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. சொல்லுவோமா? நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே.
விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்திலும் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. ஹல்லேலூயா. பரலோகத்தில் உம்மை அல்ல யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்திருக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 4 ஒரு வசனம் இருக்கு, பக்தி உள்ளவனை தேவன் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை என்னை எதற்காக தெரிஞ்சிருக்கிறார்? பக்தி உள்ளவன் என்று எண்ணி நம்மை தேவனுக்காக தெரிந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி அவர் உங்களை பரிசுத்த ஜனமாகவும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எதற்காக? என்றும் நாம் அவரோடு வாழும்படியாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பூலோகத்தில் மாத்திரம் இல்லை, வாழ்க்கையை முடிச்சு நம்ம திருப்பி பரலோகத்துக்கு போகும்போதும் அவரோடு வாழும்படியாக, அநேக நாட்கள் அவரோடு வாழும்படியாக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமாக இந்த சரணத்தை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்திலும் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்திலும் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. சொல்லுமா? என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். உற்சாகமாய் சொல்வோம். நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. சொல்லுமா? கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. கரங்களை உயர்த்தி. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. ஹல்லேலூயா. தேவன் நம்மளை அழைத்ததுக்கு நாம் நன்றி சொல்லணும். ஆமென். நம்மை ரட்சித்ததற்கு நம்ம தேவனுக்கு நன்றி சொல்வோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. 10 குஷ்ரோகியில் சுகமாக்கின உடனே அதில் ஒரே ஒரு குஷ்ரோகி மட்டும் சுகமான உடனே அவர் ஓடி வந்து நன்றி சொல்ல வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அதே போல தான் தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நம்ம எப்பொழுதுமே நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ உற்சாகமாய் பாடுவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, உம்மை நாள்தோறும் போற்றுவே. ஒரு எத்தனையோ நன்மைகளை நமக்காக செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏராளமாய் நாம் நன்றி சொல்லணும். ஆமென். இந்த நேரத்தில் கூட உலகத்தில் ஆள் தந்து தேவன் கடந்த நாட்களில், இந்த மாதம் 4வது வாரம் வந்துட்டோம், கடந்த நாட்களில் தேவன் நமக்கு செய்த நன்மையை நினைத்து உற்சாகமாய் படுவோமா? இத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், உம்மை நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, உம்மை நாள்தோறும் போற்றுவே. தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, உம்மை நாள்தோறும் போற்றுவே. உற்சாகமா இருக்கீங்களா? சிறு பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாம் உற்சாகமா இருக்கிறவங்க அல்லேலூயா என்னோடு சேர்ந்து இன்னும் ஒரு முறை ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை கரங்களை எடுத்து வைத்துக் கொள்வோம். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வேத வசனத்தை எடுத்தவர்கள் எனக்காக வாசிக்கும்படியாக கேட்கிறேன்.
நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நல்லதொரு வாக்குத்தத்தம். ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் ஆண்டவர் உங்களை என்னை என்ன செஞ்சிருக்கிறாராம், அவருக்காக ஸ்பெசிஃபிக்காக அவருக்காக உங்களை என்னை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காராம், தெரிந்து கொண்டிருக்கிறாராம். நீங்களும் நானும் யாரு? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகன், மகள், குடும்பம், சபை. அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பமாக, மகனாக, மகளாக, சபையாக நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் பூச்சக்கரத்தில் உள்ள சகல ஜனங்களிலும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களை காட்டிலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் பரிசுத்த ஜனமாக, அவருக்கு மகனாக, மகளாக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார்னா, நம்மளை சாதாரணமான ஆள்களா? சாதாரணமானவங்களா? இல்லை தானே? ஆமேன். ஏனென்றால் நம்ம இப்போ ஒரு வேலைக்கு போகிற அநேக பிள்ளைகள் உண்டு. நீங்கள்லாம் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க இல்லைங்களா? ஸோ அந்த இன்டர்வியூவில் இப்போலாம் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ எடுத்து உடனே செலக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. இப்போ ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, லாஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, பிள்ளைகளை அப்படியே சொல்லட்டி விட்டுட்டுருக்குறாங்க. அப்போது அந்த பிள்ளைகளுக்கு நம்ம செலக்ட் ஆகிட்டோமா ஆகலையாங்கிறது கூட அவங்களுக்கு தெரிகிறதுக்கு 1 வாரம் 1 மாதம் அப்படி டைம் கொடுக்குறாங்க. இந்த பிள்ளைங்க நான் நல்லா தான் அட்டன் பண்ணேன், ஆனாலும் என்னை யாரும் கால் பண்ணலையேன்னு சொல்லி வருத்தத்துக்குள்ளே போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை என்னையும் எப்படி செலக்ட் பண்ணியிருக்கிறாராம், அவருக்காக பரிசுத்த ஜனமாய், பரிசுத்தம், அவரை போல பரிசுத்தத்தை உடையவர்களாக மாறும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறாராம். அது மாத்திரமல்ல, சொந்தங்கிற போது ஒரு கிரயம் கொடுத்து தான் ஒரு பொருளை வாங்கினா தான் நமக்கு அது சொந்தமாகும். இப்போது நம்ம அந்த ஆதம்பாக்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆதம்பாக்கம் முழுவதும் நமக்கு சொந்தமா இல்லை. நீங்கள் இருக்கிற வீடு உங்களுக்கு சொந்தம், நான் இருக்கிற இடம் எனக்கு சொந்தம், அவ்வளோதான். ஆனால் இந்த ஆதம்பாக்கத்தில் இருக்கிற ஆத்துமாக்கள்லாம் யாருக்கு சொந்தம்? கர்த்தராகிய தேவனுக்கு மாத்திரம் சொந்தம். அல்லேலூயா. ஏன்னா அவர் மாத்திரம்தான் அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் தம்முடைய சொந்தமான இரத்தத்தை சிந்தி விலைக்கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். நீங்களும் நானும் இயேசுடைய இரத்தத்தினால விலைக்கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட பிள்ளைகள். அதனால தான் அவர் உங்களை நான் சொந்த ஜனமாக அப்படின்னு ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ சொந்தன்னா ஒரு கிரயம் செலுத்தப்பட வேண்டும். கர்த்தர் உங்களுக்காக, எனக்காக அவர் ஜீவனையே, இரத்தத்தையே, அவர் சரீரத்தையே அவர் முழுசாக கொடுத்து, அதை கிரயம் கொடுத்து நீங்களும் நானும் வாங்கப்பட்ட மகனாக, மகளாக, சபையாக, குடும்பமாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 5வது வேத வசனத்தில் இப்படியாய் நடுப்பகுதியில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் எவனை தெரிந்து கொள்ளுவாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுகிறாராம். கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவர்கள் எல்லாம் தம்மிடத்திலேயே சேரும்படியாக கட்டளையிடுகிறார். ஆண்டவர் பாருங்க, அவர் நம்ம உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கமும் சித்தமும் உங்கள் வாழ்க்கையிலையும் ஏன் வாழ்க்கையிலையும் நடைபெறணும். தேவ சித்தமும் திட்டமும் பரலோக சித்தத்தின் திட்டத்தின்படி அது நடக்கணும். அதற்காக தான் கர்த்தர் எவனை தெரிந்து கொண்டாரோ அவனை தம்மிடத்தில் சேரவும் கட்டளையிடுகிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் இப்போ தெரிந்து கொள்ளலை, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்களை என்னையும் முன்குறித்தார் என்று பரிசுத்த வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதே என்னாகமும் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின் நடுப்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தமாயிருப்பானா. நீங்களும் நானும் அவருக்கு பரிசுத்தமாக இருக்கணும். ஏனென்றால் அவரே நம்மளை பரிசுத்த ஜனமாய் அவருடைய இரத்தத்தினாலே மாற்றியிருக்கிறார். அந்த பரிசுத்தமான ஜனமாய் இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களையும் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா பரிசுத்தம். அல்லேலூயா. பரிசுத்தத்தை தேவன் விரும்புகிறார். அடுத்ததாக என்னாகமம்
17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறாராம்? நீங்களும் நானும் துளிர் விடும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டாராம். அன்றைக்கு இஸ்ரவேல் புத்திரரில் லேவி கோத்திரத்தில் யாரை ஆசாரியனாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு பிரச்சனை வரும் பொழுது மோசே இடத்துல ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை தான். இதில் 12 கோத்திரத்தார்களும் அவங்கவுங்க கோத்திர பிரபுகளுக்கு ஏற்ற நாமத்தை உடையவர்களாய் ஒரு கோலை எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் வைக்கணும். இதில் நான் யாரை தெரிந்து கொள்ளுகிறேனோ அவங்க தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். அதைத்தான் எண்ணாகமம் 17ஆம் அதிகாரம் 5வது வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறவன் உடைய வாழ்க்கையில் துளிர்வு உண்டாகும்படி அந்த வசனத்தில் இப்படியா எழுதப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் உங்களையும் என்னையும் துளிர்க்கும்படியாக நீங்களும் நானும் விருத்தி அடையும்படியாக, நீங்களும் நானும் செழிக்கும்படியாக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டாராம். முதலாவதாக அவரிடத்தில் சேரும்படியாக உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் என்று வேதத்தில் பார்த்தோம். ரெண்டாவதாக அவர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால் அவருக்காக பரிசுத்த ஜனமாய் இருப்பதற்காகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். மூன்றாவதாக நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே, ஒரு துளிர் விடுகிற மரத்தை போல நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. பரிசுத்த வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நோவாவை ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டார்? அவன் வாழ்ந்த நாட்களில் நோவா குடும்பம் மாத்திரம் கர்த்தருக்கு பயந்து இருந்தபடியினால அந்த ஆண்டவர் உலகத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அந்த நோவாவுக்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததான். ஏன்னா தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். அப்போ அவன் மாத்திரம் பயந்தான், ஆனால் முழு குடும்பமும் அவனாலே காக்கப்பட்டது. ஸோ அழிவின் பாதையிலிருந்து ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை என்ன செய்கிறாராம்? காத்து கொள்ளுகிறாராம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். எதற்காக? தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக. அப்போது ஜாதிகளுக்கு தகப்பனாக மாறும்படியாக ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா நம்ம ஜாதிகளுக்கு தகப்பனாக அவர் தான் இருக்கிறார். அவர் மூலமாக தான் எல்லா சந்ததிகளும், நீங்களும் நானும் நம்ம சந்ததின்னு சொல்லும்போது கிறிஸ்துவுடைய சந்ததியில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி நமக்கு தகப்பனாக இருந்தது யாருன்னா ஆபிரகாம் தான். ஆபிரகாமின் சந்ததியாக தான் நீங்களும் நானும் அவருக்குள்ளாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கிறோம். ஸோ ஆபிரகாமை கர்த்தர் ஸ்பெசிஃபிக்காக தெரிந்து கொண்ட காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிகளுக்கு தகப்பனாக இருக்கும்படி. ஸோ உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது, தெரிந்து கொண்டதற்கு ஒரு சித்தம் உண்டு. அது எதற்காகனா நீங்களும் நானும் அவராலே எடுத்து பயன்படுத்துகிற ஒரு கிருபை நிறைந்த பாத்திரம். நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு பாத்திரமாக, மகனாக மகளாக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஈசாக்கை ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று நம்ம தியானித்தோமானால் வாக்குத்தத்தத்திற்கு உரிய மகனாக மாறும்படி கர்த்தர் ஈசாக்கை தெரிந்து கொண்டார். 25 ஆண்டு காலமாய் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற தாயும் தகப்பனும் என்ன செய்கிறாங்க? காத்திருக்கிறாங்க. எப்படி காத்திருக்காங்கன்னா வேத வசனத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாம் பொறுமையோடே காத்து கொண்டிருந்தான். பொறுமை, ரொம்ப பொறுமையோடே காத்து கொண்டிருந்தான். 25 ஆண்டு காலம் ஒரு பிள்ளை இல்லைன்னு சொன்னான். எவ்வளோ பேச்சு வாங்கியிருப்பார். அவங்க வீட்டில் எல்லா வேலைக்காரர்களுக்கும் பிள்ளைகள் பிறக்கிறது. அவர் தான் ஒருவேளை பெயர் வச்சிருக்கலாம், அவர் தான் அவங்கள ஆசீர்வதிச்சிருக்கலாம். ஆனால் ஆசீர்வதிக்கிற அந்த ஆபிரகாமுக்கு தனக்குன்னு சொல்லிக்கிற ஒரு பிள்ளை இல்லையே என்ற எவ்வளோ நிபச்சொற்கள் முன்னாடி சொல்லியிருந்திருக்கலாம், பின்னாடி சொல்லியிருந்திருக்கலாம், எவ்வளோ காரியத்தை அவங்க சந்திச்சிருக்க கூடும்.
ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காகவே ஈசாக்கை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அப்போ நீங்களும் நானும் வாக்குத்தத்தத்திற்கு உரிய பிள்ளைகளாய் மாறும்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் இன்னைக்கு கர்த்தரை அறியாதவங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொன்னால் புரியாது, அதனுடைய மகத்துவம் அவங்களுக்கு விளங்காது. ஏன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் தான் இந்த வார்த்தையின் மகத்துவங்கள், இந்த வார்த்தையின் பலன்கள், இந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்களை நாம் புரிந்து அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறோம். அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஸோ விசுவாசிக்கிறவனுக்கு அப்படியே அது நடக்குகிறது. ஸோ விசுவாசத்திற்கு உரிய மகனாக, வாக்குத்தத்தத்துக்கு உரிய மகனாக கர்த்தர் ஈசாக்கை தெரிந்து கொண்டார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யாக்கோபை ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டார் என்று வேதத்தில் பார்ப்போம் என்றால், 12 கோத்திர பிரபுக்களும் உண்டாகும்படி, கோத்திரங்கள் உருவாகும்படி கர்த்தர் யாக்கோபை தெரிந்து கொண்டார். ஈசாக்கு பிறந்த 2 பிள்ளைகளில் யாக்கோபை கர்த்தர் தெரிந்து கொண்டதற்கு கோத்திரங்கள் உருவாகணும், 12 கோத்திரங்கள் உருவாக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அது யார் மூலமாக தான் நிறைவேறணும்னா யாக்கோபு மூலம் தான் நிறைவேறணும். ஸோ உங்கள் மூலம் ஆண்டவர் என்னென்ன திட்டங்களை வச்சுருக்காரோ அது இன்றைக்கு வேணால் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். நாளொன்று வரும், நீங்கள் அந்த மேன்மையான இடத்துல இருக்கும்போது, நீங்கள் அந்த உயர்வான ஸ்தலத்தில் இருக்கும்போது கர்த்தர் உங்களை குறித்த திட்டத்தை நீங்கள் அறிந்து கர்த்தரை துதிப்பீங்க. அல்லேலூயா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோசேயை ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டார்னா, அடிமைத்தன தேசத்தில், எகிப்தின் தேசத்தில் அடிமையாக இருக்கிற தம்முடைய ஜனங்களை மீட்டு கானான் தேசத்திற்கு வழி நடத்த ஒரு ஆள் தேவைப்பட்டது. அந்த மோசே பிறக்கும் வரை, அவன் 40 வயது ஆகும் வரைக்கும், எல்லா கலைகளை கற்றுக்கொள்ளும் வரைக்கும், எல்லா வித்தைகளை கற்றுக்கொள்ளுவது வரைக்கும், தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிற வரைக்கும், அந்த 40 வருஷம் ஆண்டவர் என்ன சார் பொறுமையோடு காத்திருந்தார் இந்த மோசைக்காக. இந்த மோசை பிறந்து 40 வயது ஆன உடனே ஆண்டவர் மோசையை சந்தித்தார் என்று நம்ம வேதத்தில், யாத்திராகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ இப்படி தான் பரிசுத்தவான்களை எல்லாரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இப்போ தெரிந்து கொள்ளுதலுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, சித்தம் இருக்குது. இப்போது ஈசா வீட்டில் ஈசாவுக்கு மொத்தம் 8 பிள்ளைங்க. 8 பிள்ளைகளில் கர்த்தர் ஒரு பிள்ளையை தெரிந்து கொண்டார். அதை சாமுவேல் ஈசா இடத்துல சொல்லுகிறார், உன் வீட்டில் உன் பிள்ளைகளெல்லாம் வர சொல்லு, அந்த பிள்ளைகளில் ஒரு பிள்ளைய ஆண்டவர் இன்னைக்கு தெரிந்து கொள்ள போகிறார், இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டு என்னை அனுப்பினார் என்று சொல்லி அவங்க ஒரு பெரிய விருந்து நடந்துட்டுருக்கு. அப்போ ஊழியக்காரன் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும், 6 ஆண் பிள்ளைகளையும் 7 ஆண் பிள்ளைகளையும் அவர் ஈசாய் கொண்டு சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்னாடி நிறுத்தி வைக்கிறார். அப்போ ஒவ்வொருவருக்கு முன்னாடி இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஒவ்வொரு பிள்ளைக்கு முன்னாடியும் போய் நிற்கிறாரு. முதல் பிள்ளையிலிருந்து 7 பிள்ளைகள் வரைக்கும் நிற்கிறாரு. ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் உள்ளத்திலிருந்து பேசிகிட்டே இருக்கிற சத்தத்தை இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்குறார். இவனல்ல, இவனல்ல, நான் தெரிந்து கொண்டவன், இவனல்ல, இவனல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் நான் சொன்ன சம்பவங்கள் எழுதியிருக்கிறது. அதில் 16:10 வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி அவர் பேசின உடனேயே சாமுவேல் ஈசா இடத்துல கேட்குறார், உனக்கு பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்குறார். அப்போ அவர் சொல்ல, இல்லை, இளைய மகன் ஒருவன் இருக்கிறான், அவன் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி சாமுவேலுக்கு இந்த ஈசாய் பதில் சொல்லுகிறார். பதில் சொன்ன உடனே அவர் மறுபடியும் உடனே அவனை ஆள் அனுப்பி அவனை கூட்டிகிட்டு வா, அவன் கூட்டிகிட்டு வர்றது வரைக்கும் நான் இந்த காரியத்தில் நான் பங்கெடுக்க மாட்டேன்னு சொல்லும் பொழுது ஆள் அனுப்பி கூட்டிகிட்டு வராங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆள் அனுப்பி அவன் அழைப்பித்தான், அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். பாருங்க, ஆண்டவர் சூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம நினைக்கிறோம் ரொம்ப செல்வந்தர்களை தான் ஆண்டவர் சூஸ் பண்ணுவாரோ, ரொம்ப ஞானவான்களை தான் ஆண்டவர் சூஸ் பண்ணுவாரோ, எல்லாம் திறமசாலிகளை தான் கர்த்தர் சூஸ் பண்ணுவாரோ என்று நம்முடைய மூளைக்கு, நம்ம நினைவுக்கு வேணால் அப்படி தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் வேதத்தில் நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, வெறுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, யாரால் விரும்பப்படாத, மறக்கப்பட்ட இப்படிப்பட்டவங்களை தான், நொண்டி இவங்களை தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு,
தெரிந்து கொள்ளுகிறார். அனாதையாக இருக்கிறவங்க, எளியவராக இருக்கிற, திக்கற்றவர்களாக இருக்கிற இப்படிப்பட்டவங்களை தான் ஆண்டவர் எடுத்து பெரிய ஊழியக்காரனாக, ஊழியக்காரியாக ஆண்டவர் மாற்றுகிறார். ஸோ இந்த தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது எவ்வளோ டைம் எடுத்து தெரிந்து கொள்ளுகிறார் பாருங்க. ஆள் அனுப்பி அவனை வர வச்சு, அதற்கு பின்பதாக ஆண்டவருடைய சத்தம் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு கேட்டு அவன் எழுந்து அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். ஸோ இந்த நாளிலும் உங்களை அழைத்த அழைப்பை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நீங்கள் கர்த்தரை துதிக்காமல் இருக்கவே முடியாது. உங்களுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் கர்த்தரை ஆராதிக்காமல் இருக்கவே முடியாது. உற்சாகத்தோடு நீங்கள் காணப்பட முடியும். ஏனென்றால் இந்த தாவீதை ஆண்டவர் மறக்காம அந்த குடும்பத்தில் யாரை தெரிந்து கொண்டாரோ அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட மகன் வரும் வரைக்கு அந்த தீர்க்கதரிசி காத்து கொண்டிருந்தாராம். ஸோ நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட மகனாக, மகளாக, சபையாக உங்களையும் கர்த்தர் என்னையும் வைத்திருக்கிறபடினால நாம் எப்போ அவர் தெரிந்து கொள்ளுதலை உணர்ந்து அவருக்கு முன்பதாக நம்ம போய் அழைக்கப்பட்டு, உங்களையும் என்னை ஆண்டவர் இரத்தத்தினாலே விளைக்கிறேன் கொடுத்து அழைத்திருக்கிறார். ஸோ தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். நாம் எப்போ ஆண்டவர் சமூகத்தில் வந்து நிற்கிறோமோ அப்போ நமக்காக ஆண்டவர் எழுந்து நம்மை அபிஷேகித்து நம்ம பெரிய மனுஷனாக மேன்மையுள்ள இடத்துல கர்த்தர் உயர்த்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தாம் தெரிந்து கொண்டவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? பரிசுத்தவனாய் மாற்றியிருக்கிறார். தெரிந்து கொண்டவர்களுடைய கோலை துளிர்க்கும்படி செய்கிறார். தெரிந்து கொண்டவர்களை கர்த்தர் அருகாமையிலே வரும்படி, கிட்ட சேர்த்து கொள்ளும்படி, அவர் சமூகத்தில் வரும்படி அவர் தெரிந்து கொண்டிருக்கிறாராம். ஸோ உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவர் தெரிந்து கொண்டதின் நோக்கம் நம்ம நன்றாய் புரிந்து கொண்டோமானா ஒரு நாளும் நம்ம சோர்வாக இருக்க மாட்டோம். ஒரு நாளும் இந்த உலகத்தின் கவலையில் நம்ம அமிழ்ந்து விட மாட்டோம். ஏனென்றால் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட நோக்கமும் சித்தமும் இந்த உலகத்தில் நிறைவேறு வரைக்கும் எந்த ஒரு ஆயுதமும், எந்த ஒரு வியாதியும், எந்த பலவீனமும் நம்ம மேற்கொள்ளுவதே இல்லை. ஹல்லேலூயா. அவர் சித்தம் நிறைவேறு வரைக்கும் அவர் நம்மை கைவிடவே மாட்டாராம். ஸோ இந்த தெரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் செய்கிற காரியம் 3 அநேக காரியங்கள் உண்டு. அது நம்மளுடைய நினைவுக்காக 3 காரியத்தை நான் சொல்ல பிரியப்படுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 12வது வேத வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். வேதம் கொண்டு வந்திருக்கிறவங்க சங்கீதம் 25:12. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் யாராக இருந்தாலும் அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளுகிற வழியை போதிப்பாராம். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள், டீன் வயதில் இருக்கிற பிள்ளைகள், முதிர் வயதில் பெற்றோர்கள் எல்லாருக்குமே அவங்கவுங்க வழியில் நம்ம போய் அந்த வழியில் சிக்கல்கள் ஏற்படுகிறது, அந்த வழியில் முற்கள் ஏற்படுகிறது, அந்த வழியில் ஒரு குழப்பம் உண்டாகிறது, அந்த வழியில் நமக்கு ஒரு நன்மை கிடைக்க மாட்டேங்குது. அது நம்ம சூஸ் பண்ண வழி. அந்த வழியில் தோல்வியே மாத்திரம்தான் நம்ம சந்திக்கிறோம். ஆனால் தேவ வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளுகிற வழி, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட வழியை ஆண்டவர் நமக்கு போதிக்கிறாராம். தாவீதுடைய ஜெபம் எப்படியா இருந்தது என்று வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 25:4, அதே சங்கீதம் 25:4, கர்த்தாவே எனக்கு தெரியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்து, உம்முடைய வழிகளையும் உம்முடைய பாதைகளையும் எனக்கு தெரிவித்து எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி தாவீது மிக தாழ்மையோடு கர்த்தரிடத்தில் செபிக்கிறாராம். அதற்கு ஆண்டவர் கொடுக்கிற பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உம்முடைய வழிகளையும் எனக்கு, உம்முடைய பாதைகளையும் எனக்கு நீங்கள் போதித்தருளும் என்று தாவீது தாழ்மையோடு தன்னை தாழ்த்தி செபிக்கிற அந்த தாவீதுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், சங்கீதம் 32:8 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்தி உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு படிக்கிற பிள்ளைங்க, இல்லை காலேஜுக்கு போகணும்னு நினைக்கிற பிள்ளைங்க, இல்லை +1 முடித்து 10th முடித்து +1 படிக்கிற அந்த குரூப் எடுக்கணும்னு நினைக்கிற பிள்ளைங்க, இல்லை எல்லா டிகிரி முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, திருமணத்திற்கு காத்திருக்கிற அந்த வாலிப பிள்ளைங்க எல்லாருமே நம்ம என்ன செய்யணுமா,
ஆண்டவருடைய வழிகளிலே நடந்து அவருடைய சித்தத்தின்படி அவர் போதிக்கிற அந்த வழியிலே நீங்களும் நானும் நடந்தா அதில் எந்த வேதனையும் இருக்காது. ஏனென்றால் வசனத்தில் தாவீது ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ எந்த வழியில் நடக்கணுமோ அந்த வழியில் நான் உன்னை நடத்தி உன் மேலே என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லி உன்னை நடத்துவேன்னு சொல்கிறார். ஸோ ஆண்டவருடைய வழி நடத்துதலுக்கு உங்களையும் என்னையும் நாம் விட்டு கொடுக்கும்போது எல்லாம் நடந்து, எது நம்ம சூஸ் பண்ணாலும், என்ன காரியத்தை செய்ய நினைத்தாலும், எந்த குரூப் எடுக்கணும்னு நினைத்தாலும், எந்த காலேஜுக்கு போகணும்னு நினைத்தாலும், இல்லை நம்முடைய எதிர்காலம் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று நாமளே நினைத்தாலும் அந்த எல்லா காரியத்தையுமே கர்த்தராகிய தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. நீங்கள் விட்டு கொடுக்கும்போது, ஆண்டவரே என் நினைவுகளும் வழிகளும் இப்படியா எனக்கு யோசனைலாம் வருது, இதை எடுத்தால் இப்படி ஆயிடலாமா, இந்த குரூப் எடுத்தால் அப்படி போயிடலாமா என்றெல்லாம் எனக்கு ஆலோசனை வருது ஐயா. ஆனால் நான் என்ன படித்தா, நான் எந்த குரூப் எடுத்தா, நான் எந்த காலேஜில் சேர்ந்தா, எனக்கு எந்த துணை வந்தா நான் நல்லா இருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சித்தத்துக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் தாம் தெரிந்து கொண்டவர்களுக்கு தம்முடைய வழியை என்ன செய்கிறாராம், போதித்து நடத்துகிறாராம். அப்போ தெரிந்து கொள்ளுகிற மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாக இருக்கணும். பயம் இல்லாதவனுக்கு ஆண்டவருடைய போதனை அவனுடைய செவிகளுக்குள்ள கூட போகாது. யார் செய்யலை, நான் செஞ்சிட்டேன், யார் வழி தவறி போகலை, நான் போகிறேன், என்னை ஏன் கண்டிக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவருக்கு பயப்படாத இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க. ஆனால் பயந்தவங்க எல்லாருமே கர்த்தருடைய வழிகளில், கர்த்தருடைய போதனைகளில் நீங்களும் நானும் சரியாய் நடப்போம். ஸோ இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆலோசனையின்படி நீங்களும் நானும் நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான வழியில் நம்ம நடக்கும்போது கர்த்தர் நமக்கு அவருடைய வழியை சொல்லி கொடுப்பார். அந்த வழியில் போகும்போது வேதனை இருக்காது, துன்பம் இருக்காது, துயரம் இருக்காது, நஷ்டம் இருக்காது, இழப்பு இருக்காது. அவர் சொல்லுகிற வழியில் நடக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் உண்டு, சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, மேலான காரியங்களும் உண்டு. அல்லேலூயா. அப்போது அவர் காண்பிக்கிற வழியில் போகும்போது நமக்கு இத்தனை ஆசீர்வாதம். நம்ம சொந்த வழியிலே போகும்போது எல்லா வேதனை, வழிகள், நஷ்டங்கள், இழப்புகள் இதெல்லாம் உண்டாயிரும். ஸோ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் என்ன வழியை வச்சிருக்கிறாரோ அந்த வழியை போதித்து அந்த போதனையின்படியே அவருடைய வழியிலேயே கர்த்தர் உங்களையும் என்னையும் நடத்த நல்லவராயிருக்கிறார். இதுக்கு எக்ஸாம்பிளாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் தன் சுய வழியிலே போன இளைய குமாரனை குறித்து நமக்கு எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். அவன் தகப்பனிடத்தில் தனக்குரியதெல்லாம் கேட்டு வாங்கி கொண்டு தன் இஷ்டப்படி தன் கால் போன போக்கில் அவன் போய் என்ன செஞ்சிறாரு, எல்லாற்றையும் இழந்துடுறாரு. எல்லாவற்றையும் இழந்து அவன் என்ன செய்கிறாரு, அந்த 15ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை போடுங்கிறீங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், தேசத்து குடிகளில் ஒருவரிடத்தில் போய் கொட்டிக்கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். பாருங்க, எவ்வளோ தகப்பனிடத்துல வாங்கி கொண்டு போன எல்லா ஐஸ்வர்யத்தையும் இழந்துட்டு அவன் எந்த தேசத்திற்கு நல்லா இருப்போன்னு சொல்லிட்டு போனாரோ, தன்னுடைய சுய வழியில போனாரோ, தகப்பன் அந்த பாகத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடி, அவனுக்கு கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு, வேண்டாம் நீ என்னோடே இரு, ஏன் இந்த காரியத்தெல்லாம் செய்கிறேன்னு கேட்குறான். இல்லை எனக்குரியதை நீங்கள் பிரித்து கொடுத்துருங்க, என் சுய வழியில் நான் போகணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், என் வாழ்க்கையை குறித்து எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அவர் சுய எண்ணத்தில் சுய வழியில் போனார். இழப்புகள் ஏற்பட்டுருச்சு. இழப்பு ஏற்பட்ட அந்த தேசத்தில் தானே ஒருவனிடத்தில் போய் என்ன செஞ்சானா, ஒட்டி கொண்டானா என்னன்னா சேர்ந்து கொண்டானா. வசனம் சொல்லுகிறது, அந்த குடியானவன், அந்த தேசத்தில் இருக்கிற அந்த ஒட்டி கொண்ட அந்த குடியானவன் என்ன செய்கிறான், அவனை தன் வயல்வெளிகளில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினானா. எவ்வளோ ஒரு மோசமான வேலையை கொடுத்துருக்கிறார் பாருங்க. நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் கிராமத்தில் பிள்ளைங்க படிக்கலைன்னா உடனே சொல்லுவாங்க, இந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க, பன்றி மேய்க்க கூட மாடு மேய்க்க கூட நீ லாய்க்கு கிடையாது. அதை சொல்லிட்டாங்க பாருங்க, லாய்க்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவன் தன்னுடைய சுய வழியில் போகும்போது
தேவனிடத்தில் தகப்பனிடத்தில் கேட்காத அந்த ஒரு இளைய குமாரனுடைய வழிகள் சுய வழியில் போனதுனால, அது தேவனுக்கு பிரியமில்லாத வழியில் போனதுனால கொண்டு போனதை இழந்தான். இழந்ததற்கு பிறகு அவனுக்கு கிடைச்ச ஒரு காரியம் என்ன? வேலை செஞ்சாவது பொழைச்சி சாப்பிட்டு வயிற்ற கழுவலான்னு பார்க்கும்போது அங்கே வயல்வெளிகளை பண்டிகளை மேய்க்கும்படி அனுப்பினானாம். 16வது வசனம். வீட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாய் இருந்தான், ஒருவன் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற காரியம்னா, அவனை போல நிறைய பேர் அவனுடைய வயல்வெளிகளில் பன்றிகளை மேய்ச்சி கொண்டு இருக்கிறாங்க. இவனுக்கு கொஞ்சம் ஒரு கூட்ட பன்றிகளை கொடுத்து இவனை மேய்க்க சொல்லியிருக்காரு. ஏன்னா வேலை செஞ்சாதான் சாப்பாடு, பசி எடுக்குது. வசனம் சொல்லுகிறது, பன்றிகள் தின்னுகிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். அவ்வளோ பசியின் கொடுமை. பசி ரொம்ப அதிகமான என்ன செய்வாங்க? பசியின் கொடுமை என்ன செய்து கண்ணவே மறைச்சு போகுது, மயங்கிரும் இல்லையா? அதுபோல் அவனுடைய வயிற்று பசி அவனுக்கு ரொம்ப அகோரமாக இருந்ததுனால அந்த தவிடை சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுறான், விரும்புகிறான். ஆனால் அதை கூட ஒருவனும் அவனுக்கு கொடுக்கவில்லையாம். 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனும் கொடுக்கப்படாத அந்த நேரத்தில், அவனுக்கு பசி அதிகமாக இருக்கிற அந்த நேரத்தில் அவன் என்ன செய்கிறானா, அவனுக்கு புத்தி தெளிந்து அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியிலே சாகிறேன் என்று சொல்லி 18வது வசனத்தில் அவர், நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பமாகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி 19வது வசனத்தில் கூட, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி தகப்பனிடத்தில் எழுந்து புறப்பட்டு வந்தானா. தகப்பன் அவன் வரும் பொழுது, அவன் தூரத்தில் வரும் பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி அவனை முத்தம் செய்தான். இதற்கு பின்பதாக நமக்கு என்ன நடந்ததுன்னு சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். பாருங்க, கர்த்தருடைய வழியில் நடக்காத இளைய குமாரனுடைய வழிகள் எப்படி ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய், பன்றிக்கு போடுகிற அந்த தவிடு கூட திங்கிறதுக்கு இவன் ஆசைப்பட்ட கூட ஒருவனும் அவனுக்கு கொடுக்கும் பொழுது தான், அந்த கொடுக்காத சூழ்நிலையில தான் உடனே அவனுக்கு புத்தி தெளிவாகிறது. என் தகப்பன் வீட்டில் எத்தனையோ கூலிக்காரங்க பூர்த்தியாக சாப்பிட்டு திருப்தியாக இருக்கும்போது நான் மட்டும் பட்டினியில் இவ்வளோ சாகிறேனேன்னு சொல்லி எழுந்து போய் மன்னிப்பு கேட்கணும். அவனுக்கு புத்தி தெளிந்த உடனே அவனுடைய சிந்தனையில் வந்தது என்னன்னா, தான் செய்த தவற்றை அவன் உணர்ந்தான். அதனால தான் புத்தி தெளிஞ்சிருச்சு. தெளிஞ்ச உடனே அடுத்த ஸ்டெப் என்ன செய்கிறான், அப்பாட்ட போய் பரலோகத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லி பாவரிக்கை செய்யணும் அப்படிங்கிற தீர்மானத்துக்குள்ளே போகிறாரு. ஆனால் தூரத்தில் இருந்து வரும் பொழுதே தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் நமக்கும் இறங்குகிறார். இன்றைக்கும் இந்த வசனத்தின் மூலமாய் வாலிப பிள்ளைகள், டீன் வயதில் இருக்கிற பிள்ளைகள், குடும்பத்தில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, எத்தனையோ நேரத்தில் ஆண்டவர் சமூகத்துக்கு நம்ம போக தாமதித்திருப்போம், போகாமல் இருந்திருப்போம். ஆனாலும் இரக்கமுள்ள தகப்பன் உங்கள் மேலேயும் என் மேலேயும் அவர் தயவு வைத்ததினாலே நீங்களும் நானும் பசியினாலே, வார்த்தையின் பசியினாலே வாடி போய் விடாதபடிக்கு, கிருபையில் வாடி போகாதபடிக்கு கர்த்தர் உங்கள் மேலேயும் என் மேலேயும் இரக்கம் வைத்தார். அவன் ஓடி போவதற்கு முன்பதாகவே தூரத்திலிருந்து வருகிற மகனை அந்த தகப்பன் கண்டு அணைத்து கொண்டது போல இன்றைக்கும் கர்த்தரை விட்டு தூர போன, வேத வசனத்தை விட்டு தூர போன, தேவ சமூகத்தை விட்டு தூர போன, தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை விட்டு தூர போன இவங்க எல்லாரையுமே ஆண்டவர் எப்போ வருவான் என் மகள் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த தகப்பன் தன் மகன் வரமாட்டானான்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தது போல இன்னைக்கு பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் எப்பொழுதும் என் சமூகத்துக்கு வருவான்னு சொல்லிட்டு
அவனுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் உண்டாகட்டும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். ஸோ நம்முடைய வழிகளில் நாம் போயிட்டோம்னா அந்த வழிகளில் வேதனை, துன்ப, துயரம், துக்கங்கள் நேரிடும். ஆனால் ஆண்டவர் காண்பிக்கிற வழிகளில் நீங்களும் நானும் சரியாய் நடக்கும்போது உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆரோனுடைய கோலை துளிர்க்க பண்ணின ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையும் துளிர் விடும்படியாக ஆசீர்வாதமாக இருக்கும்படி, அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக இருக்கும்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. முதலாவதாக கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தமது வழியை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? போதிக்கிறாராம். அவர் போதனைகளை நம்ம கேட்டோமானா, அதன்படி நடந்தோமானா நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. ரெண்டாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16வது வேத வசனத்திலே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நம்ம வாசித்தோம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நாம் ஆண்டவரை தெரிந்து கொள்ளவில்லையாம், கர்த்தர் தான் நம்மளை தெரிந்து கொண்டாராம். பாருங்க, முதல்ல கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு கர்த்தர் அவருடைய வழிகளை போதித்து நடத்துகிறார். அந்த போதனையில் நடக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆசீர்வாதமாக துளிர்க்கிற கோலாக கர்த்தர் மேன்மைப்படுத்தி வைத்து வைப்பார். ரெண்டாவதாக கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னு வாசிக்கும்போது, இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15-16வது வசனத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டது நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டதற்கு நோக்கம் என்ன அப்படின்னா, நாம் என்ன செய்யணுமா, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்காராம்? கற்பித்து கொடுக்கிறாராம். ஸோ நமக்கு அன்பை ஆண்டவர் கற்பித்து கொடுக்கிறார். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு அந்த அன்பை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அந்த அன்புனா நீங்கள் உலக பிரகாரமான அந்த போலியான அன்பை குறித்து வேதம் சொல்லலை, உண்மையான கிறிஸ்துவுடைய அன்பை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த 17வது வசனத்தில் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். ரெண்டாவது, ஆண்டவர் அன்பை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு எப்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அன்பாய் இருந்தாரோ, அவரை போல பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவன் அன்பாய் இருந்தார்களோ, அப்படியா நீங்களும் நானும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கணும். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? அன்பாய் இருக்கணும். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, என் மேலே நீ அன்பாயிரு, நான் உன் மேலே அன்பாயிருப்பேன். சொன்னதை அப்படியே செய்யணும். ஏன்னா நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க, அன்பை தான் காட்டணும். கிறிஸ்து நமக்கு அன்பை தான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இப்போ புரிந்து கொள்ளும்படி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க. பஸ்ஸில் போகும்போது ஒரு வயதானவர்களோ இல்லை ஒரு கர்ப்பிணி பெண்ணோ இல்லை ஒரு உங்களுக்கு பிடிச்சமானவங்களோ அந்த பஸ்ஸில் உங்களோட பிரயாணம் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சு, நீங்கள் சீட்டில் உட்காந்துட்டீங்க. உங்களுக்கு தெரிந்தவங்க இல்லை கர்ப்பிணி பெண்கள், முதிர் வயதில் உள்ள தாய் தகப்பன்மார் வரும்போது நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க. பார்த்த உடனே உங்கள் உள்ளத்தில் நீங்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு வழி நடத்தப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக இருக்கீங்கன்னா நீங்கள் உங்கள் உடனே என்ன செய்வீங்க? இடம் கொடுப்போம். எழுந்திரிச்சிட்டு அவங்களுக்கு நம்ம இடம் கொடுப்போம். உட்கார போகிறவங்க கர்த்தரை அறியாத பிள்ளைகளாக இருந்தால் உடனே என்ன கேட்பாங்க? நீ கிறிஸ்தவனா அப்படி கேட்பாங்க தானே. நான் நிறைய பேருக்கு அந்த மாதிரி காரியங்களை செஞ்சனால சொல்லாமலே அவங்க சொல்லியிருக்காங்க, நீ கிறிஸ்தவளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த மன இஷ்டத்தை, அந்த பாரத்தை நம்ம தெரிந்து கொண்டு நம்ம இடம் கொடுக்கும்போது அங்கே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுது. நீ கிறிஸ்தவளா என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை, கிறிஸ்தவனா என்று சொல்லுகிற. ரெண்டாவது, இப்போ இன்னைக்கு எத்தனையோ பேரை பார்க்குறோம், அவங்களுக்கு ஏதோ நம்மளால் இயன்ற உணவையோ இல்லை உடையையோ இல்லை நம்மளால் இயன்ற பண உதவியோ நம்ம செய்கிறோம்.
உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க? அப்பா உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஒரு சிலர் கேட்பாங்க, நிறைய பணம் கொடுக்கும்போது, நீ கிறிஸ்தவளாமா, என்னை நேசித்து இப்படி கொடுக்குறியே, நீ கிறிஸ்தவளா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது இந்த நாளில் ஆண்டவர் அன்பாக இருக்க ஒருவரில் ஒருவர், சகோதர சகோதரிகளிடத்தில், குடும்பத்தில், கணவன் மனைவிக்குள்ளே, பெற்றோர்களுக்குள்ளே, முதியோர்களுக்குள்ளே நாம் என்ன செய்யணுமா? அன்பாக இருக்க ஆண்டவர் கற்றுக்கொள்கிறார். அதுக்கு தான் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா கிறிஸ்துவ அன்பாக இருந்தது போல, கிறிஸ்து அன்பாக இருந்து சீஷர்களிடத்தில் அன்பாக இருந்ததுனால தான் அவங்க எவ்வளோ காரியம், எவ்வளோ நேரம் விட்டு போனால் கூட ஆண்டவர் அவங்க மேலே வச்ச அன்பினால தான் மறுபடியும் சேர்த்து கொள்ளுகிறார். யூதாசு அவனை 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுக்கும்போது, இயேசுவை காட்டி கொடுக்கும்போது மறுபடியும் அவனை பார்த்து சீஷனேன்னு தான் கூப்பிட்டார். அவர் தான் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த தவற்றை, தான் செய்த தவற்றை அறிக்கையிடாமல், கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்காம தனக்கே ஒரு முடிவை உண்டாக்கி தன் வழிகளில் போய் அவனை நஷ்டப்படுத்தி கொண்டான். அவனுடைய ஜீவன் போயிடுச்சு. ஆனால் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மற்ற எல்லாருமே, விசேஷமாய் பேதுருவை எடுத்துக்கொட்டிங்கன்னா, ஆண்டவரை பார்த்து அவரை அந்த நியாயாசனத்திற்கு முன்னாடி நிற்க வைக்கும்போது அவர்கள் எல்லாரும், அங்கே ஸ்திரீகள் எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லா நியாயசங்கத்தாரும் கூடி இருக்கிறாங்க. இயேசுவை கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. தூரத்தில் நின்று பேதுரு கவனித்து கொண்டே இருக்கிறார். அப்போ ஒரு ஸ்திரீ கேட்குறா, நீ கிறிஸ்துவ சாயலாக இருக்கிற, நீ அவரை சார்ந்தவளோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை அவனை தெரியாது அப்படின்னு சொல்லி மறுதளிச்சிடார். ஸோ மறுதளித்த அந்த பேதுருக்கு மன மாற்றம் உண்டாகி அவர் என்ன செஞ்சார்? மறுபடியும் ஆண்டவரிடத்தில் சேவிக்கும்போது, ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது ஆண்டவர் 3 முறை ஆண்டவர் கேட்குறாரு, என்னை சிநேகிக்கிறாயா? அவங்க எல்லாத்த காட்டிலும் என்னை சிநேகிக்கிறாயா? ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, ஆமாண்டவரே அப்படின்னு சொல்லும்போது, என் ஆடுகளை நீ மேய் சொல்லி ஆண்டவர் அதுக்கு பதிலும் தருகிறார். ஸோ இன்றைக்கும் நம்முடைய சிநேகம் யார் மேலே இருக்கிறது? உலகத்தின் மேலேயா? ஐஸ்வர்யத்தின் மேலேயா? இல்லை உங்களுக்கு கொடுத்த தாளந்து திறமைகள் மேலேயா? எது மேலே உங்கள் சிநேகம் இருக்கிறது? இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க மேலே மட்டும்தான், மற்றவங்க மேலே யார் மேலேயும் சிநேகம் கிடையாது, அன்பு கிடையாது, அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இயேசுவை போல, அவர் நமக்கு கற்றுத்தந்ததை போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு நான் கற்பிக்கிறேன். கற்றுக் கொடுத்த இந்த அன்பான கட்டளையை நீங்களும் நானும் அதை கடைபிடிக்கிறவர்களாய் வாழணும். அன்பு தான் பிரதானது என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ இந்த அன்பினால தான் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். அன்பு நமக்கு ஒன்று இருந்தால் போதும், நம்ம எல்லா காரியத்திலையும் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ நம்ம பகைவனை கூட நேசிக்கிற ஒரு அன்பு நமக்கு வேண்டும். ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த அன்பை நாம் எடுத்துக்கொண்டு அதன்படி நம்ம வாழும் பொழுது, பிரயாசப்படும் பொழுது, அதற்காக முயற்சி எடுக்கும்போது கர்த்தர் நம்மை நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்மை நடத்துகிறார். அவருக்குள்ளே இருந்த அந்த பரிபூரண அன்பின் அபிஷேகத்தை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். தீர்க்கதரிசியாகிய ஏசாயா சொல்லுகிறார். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் ஆண்டவர் தம்முடைய அன்பை ஜனங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறாராம். அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஏற்படுத்தினது, வேறு பிரித்தது, தெரிந்து கொண்டது எதற்காக? அவருடைய அன்பை கற்றுக் கொடுக்கும்படியாக. அவருடைய அன்பை நாம் எப்படி கற்றுக்கொண்டு நாம் மற்றவர்களுக்கு அந்த அன்பை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னா, தேவனிடத்தில் நாம் அன்பாக இருந்தால் தான், தேவனை நம்ம துதிக்கிற துதியில் நம்ம நிரம்பி காணப்பட்டாதான் நாம் மற்றவர்களிடத்திலும் அன்பாக இருப்போம். மற்றவர்களை குறித்து நல்லதை பேசுவோம். மற்றவர்களை குறித்த பாரங்களை எடுத்துக்கொண்டு அவங்களுக்காக பாரத்தோடு அன்பாக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸோ இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். துதியை சொல்லும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். இதுவும் அந்த அன்புக்குள்ள ஒன்று. கர்த்தருடைய நாமத்தை சொல்லி துதிக்கிற ஒரு பழக்கமுடையவர்களாய் நீங்களும் நானும் இருக்கணும். அப்போது ஒரே நாளில் அந்த துதின்னு வராது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி வசனத்தை வாசித்து தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது அந்த துதியின் அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு தந்து அவருடைய நாம மகிமைக்காக அவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதை உணர்ந்து, வேறு பிரித்ததை உணர்ந்து,
அழைக்கப்பட்ட அழைப்பை உணர்ந்து நாம் அவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் மேலும் என் மேலும் அவருடைய அளவில்லாத அன்பை நமக்கு அதிகமாய் தருவார். ஹல்லேலூயா. அவருடைய அன்புக்கு பாத்திரனாக இருந்த அப்போஸ்தலனாகிய யோவான் பாருங்க, அவர் அருகாமையிலே இருந்து எவ்வளோ பெரிய காரியத்தை வெளிப்படுத்தின காரியத்தை எழுதும்படியாக அப்படி ஒரு அன்பாய் இருந்தாராம். இயேசு மேலே அன்பான சீஷன் அப்போஸ்தலனாகிய யோவான். அப்போ அந்த யோவானை போல நீங்களும் நானும், அது துன்ப நேரமாக இருந்தாலும், துயர நேரமாக இருந்தாலும், கஷ்ட நேரமாக இருந்தாலும், கர்த்தரை துதிக்கிற மகனாக மகளாக குடும்பமாக நம்ம இருப்போம். ஆனால் கர்த்தர் நம்மேல அதிகமாய் அன்பு வைப்பார். ஏனென்றால் நாம் என்ன நினைக்கிறோம், கஷ்டம் வந்த உடனே, பலவீனம் வந்த உடனே, சோதனை வந்த உடனே ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரோ, என்னை மறந்துட்டாரோ, நான் மறக்கப்பட்டவளாக போயிட்டனோ, நான் எதுக்கு தவறு பண்ணிட்டனோ அப்படின்னு சொல்லி நாமளே கேள்வி கொண்டு அதிலே உட்காந்துடுறோம். ஆனால் அதை தாண்டி மேற்கொள்ள ஒரு கிருபை வேணும். அதுதான் ஆண்டவரை அதிகமாக நம்ம நேசிக்கும் பொழுது. பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, ஜெபிக்கவே முடியலையா, துதிக்கவே முடியலையா, இயேசுடைய நாமத்தை மாத்திரம், இயேசு கிறிஸ்து, அந்த நான் சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள அந்த துதியின் வார்த்தை வரும், அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கும், கிருபை உங்கள் மேலே இறங்கும், நீங்கள் அதிகமாக துதிக்கலாம்னு சொல்லி அடிக்கடி மெசேஜில் சொல்லியிருக்கிறது நம்ம எல்லாரும் கேட்டிருக்கிறோம். ஸோ இந்த நாளிலும் கர்த்தரை துதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை சொல்லி வர வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் நீங்களும் நானும் இருக்கும்போது அன்பை மாத்திரம் நம்ம வெளிப்படுத்தணும். இந்த அன்பை நம்ம யாருக்கு கற்றுக் கொடுக்கிறான்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த அன்பு ரொம்ப வெளிப்பட்டது. சொந்த சகோதரர்கள் விற்று போடுறாங்க. ஆனால் காலங்கள் நிறைவேறும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் பொழுது, கர்த்தருடைய புடமிடுதல் அது நிறைவந்து தேவனாலே யோசேப்பு உயர்த்தப்படுகிற வேலை வரும்பொழுது தன் சொந்த சகோதரிடத்தில் அங்கே பகையை காட்டவே இல்லை. முதல் தரம் அந்த சகோதரர்கள்லாம் வரும் பொழுது தன்னுடைய அன்பை வேறு விதத்தில் காட்டுறாரு. ரெண்டாம் தரம் அவங்க சகோதரர்கள்லாம் வரும் பொழுது தம்முடைய அன்பை விருந்தோம்பல், நல்ல ஒரு சாப்பாடு கொடுத்து அவங்களெல்லாம் உட்காந்து கணம் பண்ணி பெயர் வரிசையின்படியே அவங்கள அமர்த்தி அவங்களுக்கெல்லாம் நல்ல பங்கிட்டு கொடுத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிற மகனாக யோசேப்பு காணப்பட்டார். அவர் நினச்சிருந்தா அந்த நாளில் எவ்வளோ கேள்வி கேட்டிருந்திருக்கலாம். அவர் நினச்சிருந்தா அவங்களுக்கு அன்றைக்கி ஆகாரம் கொடுக்காமே விட்டுருந்துருக்கலாம். அவர் நினச்சிருந்தா அந்த சகோதரெல்லாம் பிடிச்சி சிறைச்சாலையில் அடைச்சி வச்சுருந்துருக்கலாம். பாருங்க, அந்த எந்த ஒரு பகை உணர்வும், எந்த தனக்கு செஞ்ச எந்த தீமையான காரியத்தையும் யோசேப்பு நினைக்கவே இல்லை. ஏன்னா யோசேப்பையும் ஆண்டவர் அதெல்லாம் மறக்கும்படி கர்த்தர் அவனுக்கு கிருபை பாராட்டினார். ஏனென்றால் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அதை நம்மளை ஆண்டவர் என்ன செய்வார், மறக்க பண்ணிடுவார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் நம்ம மறக்கக்கூடாது. ஆனால் தீமையான காரியங்கள் தீமையானவர்கள் செய்யும்போது அதை நாம் என்ன செய்யணும், மறந்துடணும். அதுதான் கிறிஸ்துவுடைய பிள்ளைகளுக்கு அழகு. அந்த அழகை தான், அன்பை தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது யோசேப்புடைய வாழ்க்கையில் அவருடைய சாட்சியின் மூலமாய், அவருடைய வாழ்க்கையின் மூலமாய், அவருடைய பரிசுத்தத்தின் மூலமாய், அவருடைய செய்கையின் மூலமாய் நாளிலும் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியும். அப்போ இன்னும் ஒரு காரியம், அந்த யோசேப்பு அன்பாய் இருந்ததுனால ஆண்டவர் அவருக்கு கொடுத்த கிருபைகள் எவ்வளோ பாருங்க. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சொப்பனங்களை காணும்படி, தரிசனங்களை காணும்படி, விளக்கத்தை சொல்லும்படி ஆண்டவர் அவரோடு கூட இருந்து அவ்வளோ பெரிய வெளிப்பாடுகளை கர்த்தர் யோசேப்புக்கு கொடுக்கிறார். ஸோ அன்பை நம்ம கடைபிடிச்சோம்னா அந்த அன்பின் தேவன் அவருக்குள்ளே இருந்த கிருபைகள், அவருக்குள்ளே இருந்த வரங்கள், அவருக்குள்ளே இருந்த கிரியைகள் எல்லாம் உங்களை கொண்டோ என்னை கொண்டோ கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. கட்டளைகளில் அன்பு தான் பிரதான கட்டளை. அந்த அன்பை கொண்டு தான் ஆண்டவர் 10 கட்டளையை நம்மளால் கடைபிடிக்க முடியாது என்று தெரிஞ்சு தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், 2 கட்டளைகளை கொடுத்து, உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி, தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு பலத்தோடு நீ அன்பு கூறு. இந்த 2 கட்டளைகளையும் நம்ம கடைபிடிச்சு கடைசி வரைக்கும் இருந்தாலே பரலோகத்துக்கு நிச்சயமாக போயிடலாம். பரிசுத்தம் உள்ள தேவனை நிச்சயமாக தரிசிக்கலாம். அவருடைய பிரசன்னத்தை நிச்சயமாக உணரலாம். ஸோ தேவன் யோசேப்போடு கூட இருந்ததுனால அவனுக்குள்ள அந்த அன்பு இருந்தது. அந்த அன்பினால அநேக வெளிப்பாடுகளை பெற்றதுனால ஆண்டவரால் உயர்த்தப்பட்ட மகனாக இருந்தான். அந்த அன்பு இருந்ததுனால தான் பாவத்துக்கு விலகி பரிசுத்தமாக இருந்தான். அவனுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்பட்டது.
தருணம் கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் அந்த அன்புனால, தேவ பிரசன்னத்தின் அன்பினால அவன் நிரப்பப்பட்டதுனால தான் பாவத்துக்கு விலகி ஓடி பரிசுத்தமாய் வாழ்ந்தான். ஸோ இந்த நாளிலும் பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் எல்லாரும், குடும்பமாய் தாய் தகப்பனாக இருக்கிற சபையாக இருக்கிற நீங்கள் எல்லாருமே, நாம் எல்லாருமே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கும்போது அவர் நமக்கு அந்த வழியை போதிச்சு நடத்துகிறார். கர்த்தருக்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகனாக மகளாக நீங்களும் நானும் இருக்கும்போது அவருடைய அன்பை அவரே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த அன்பில் நீங்களும் நானும் நிலைத்து இருக்கும் பொழுது அந்த அன்பு நமக்கு என்னென்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, எல்லா கிருபைகளையும், சொப்பனம், தரிசனம், வியாக்கினம், இந்த காரியத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற மேன்மை, உயர்வு, அந்த தேவ அன்பு, மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய சுபாவம், எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்குள்ளே தந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, உலகத்தின் பாவ சோதனை இச்சைகளிலிருந்து ஓடி போகும்படி, விலகி காத்து இருக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஏனென்றால் அவருடைய அன்பு நம்முடைய உள்ளத்தை நிரப்பும் போது நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அந்த தேவனுடைய அன்பை நீங்கள் விட்டு விடாதீங்க. நீங்களும் மற்றவர்களிடத்துக்கு அன்பு செலுத்த மறந்துடாதீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய அன்பு நமக்குள்ளே இருந்து நம்மளை வழி நடத்தும். மூன்றாவதாக, கர்த்தர் தெரிந்து கொண்டவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்க விரும்புகிறார் என்று பார்த்தோமானால், கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இரக்கத்தை காண்பிக்க விரும்புகிறார். இரக்கம் என்பது மிக முக்கியமானது. மற்றவர்களை பார்க்கும்போதே நமக்கு ஒரு இரக்க குணம் வரும். இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து இரக்கத்தோடு தான் நம்மளை மீட்டு கொண்டார். அவருடைய சொந்த இரத்தத்தினாலே அவர் நம்மளை மீட்டு கொண்டார். எப்படிப்பட்ட இரக்கம்! நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற இரக்கம் அவருடைய கண்களில் இருந்தது. நம்முடைய அக்கிரமத்தை மன்னிக்கிற இரக்கம் அவர் கண்களில் இருந்தது. நம்முடைய மீறுதலை மன்னிக்கிற இரக்கம் அவருடைய கண்களில் இருந்தது. அந்த இரக்கத்தை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இரக்கத்தை காண்பிக்க விரும்புகிறார். ஸோ எடுத்து வைத்துக்கொள்ளுவோம். 1 பேதுரு நிருபம் 2ஆம் அதிகாரம் 9வது வேத வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 9வது வேத வசனத்தில், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பாருங்கள், எவ்வளோ ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தமுள்ள ஆசீர்வாதமுள்ள வார்த்தைகள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இருந்து, அந்தகார பிடியில் இருந்து, சத்துருடைய பிடியில் இருந்து கர்த்தர் தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். நாம் பெற்ற அந்த ரட்சிப்பை, நாம் பெற்ற அந்த சந்தோஷத்தை, நாம் பெற்ற அந்த விடுதலையை, கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பை, இதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக இருக்கணும். அப்போ அந்த சொல்லுகிற காரியம் எப்படின்னா, மற்றவங்க மேலே நமக்கு ஒரு இரக்கம் வந்தால் தான் நம்ம சொல்ல முடியும். ஒருத்தரே வந்து உங்கள்கிட்ட உங்கள் கஷ்டத்தை, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இல்லை பக்கத்தில் இருக்கிற குடும்பங்கள் வந்து உங்கள் அந்த கஷ்டத்தை சொல்லும்போது அவங்க மேலே நமக்கு ஒரு இரக்கம் வரும். அந்த சூழ்நிலைக்கு நம்ம ஏதாவது அவங்களுக்கு கை கொடுத்து உதவணும், இல்லை அட்லீஸ்ட் ஒரு சப்போர்ட்டாவது பண்ணணும். இல்லை மணி கொடுக்கலனா கூட நம்ம வந்து ஒரு மென் பவர், நம்ம ஆள் சப்போர்ட்டாவது கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற இரக்கத்தை எல்லா மனுஷருக்குள்ளேயும் ஆண்டவர் வச்சிருக்காரு. ஸோ தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம், அந்த அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை, நம்மளை வரவழைச்ச ஆண்டவருடைய வார்த்தைகளை, அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதற்காக கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இங்கே யாருமே சொல்லி எஸ்கேப் ஆகவே முடியாது. எல்லார் மேலே விழுந்த கடமை. கர்த்தர் இயேசுவை நம்ம எல்லாரும் சொல்லியே ஆக வேண்டும். அவர் ஏனென்றால் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்தில் உங்களை என்னை ஆண்டவர் வரவழைத்திருக்கிறார். பாவத்தில் விழுந்து கிடந்த நம்மளை, சேற்றில் விழுந்து கிடந்த நம்மளை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன செஞ்சார், கரம் பிடித்து தம்முடைய ரத்தத்தினாலே விளக்கிரயம் கொடுத்து சொந்தமாக்கி கொண்டு நம்மளை ஆச்சரியமான ஒளியிடத்தில்,
பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் கிட்டக்க போக முடியாது. ஆனால் கிறிஸ்து மரித்து அந்த இரத்தத்தினாலே நீங்களும் நானும் கழுவப்பட்டு பிதாவுடைய சமூகத்திற்கு சமீபமாய் வரும்படி கர்த்தராகிய இயேசு உங்களுக்காக எனக்காக தன்னுடைய ஜீவனையை ஆண்டவர் கொடுத்து அவரிடத்தில் போய் கிட்டி சேர, அந்த ஒளியிடத்தில் கிட்டி சேர, பிதாவின் சமூகத்தில் சிங்காசனத்திற்கு முன்பதாக நிற்கத்தக்கதாக ஆண்டவர் வரவழைத்தவருடைய புண்ணியம். இது நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? ஒரு நன்மை. புண்ணியங்கிறது ஒரு நன்மை. அந்த நன்மையை ஆண்டவர் நமக்கு செய்தபடினால கர்த்தர் நம்மை ரட்சித்ததை நாம் மற்றவர்களுக்கு சொல்லுவது தான் சுவிசேஷம். அதுதான் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக கர்த்தர் உங்களை எப்படி தெரிந்து கொண்டாராம்? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் குடும்பமாகவும் மகளாக தெரிந்து கொண்டார். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அப்போ உங்கள் மேலே இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க, நீங்கள்லாம் வருங்காலத்தில் யார் சுவிசேஷகராக மாறுவாங்க, யார் அப்போஸ்தலராக மாறுவாங்க, யார் மிஷினரியாக மாறுவாங்க, யார் தீர்க்கதரிசியாக மாறுவேன்னு எங்களுக்கு கூட தெரியாது. ஆனால் உங்களை அழைத்த தேவனுக்கு நிச்சயமாய் தெரியும் எந்த இடத்துல வைத்து உங்களை ஆசீர்வதிக்கணும், எந்த இடத்துல எந்த ஜனத்துக்கு உங்களை பயன்படுத்தணும் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறபடியினாலே அவருடைய புண்ணியங்களை, அவர் செய்த நன்மைகளை, உங்களுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை நீங்கள் கர்த்தருக்காக போய் துணிந்து கர்த்தருடைய வார்த்தையை சுவிசேஷமாய் சொல்லும் பொழுது நிச்சயமாய் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு சந்ததியாக, குடும்பமாக, மகளாக தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, ராஜரீகமான கூட்டமாக, தேவனுடைய ஊழியக்காரனாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஜாதி. கர்த்தருக்கென்று நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் பரிசுத்தமுள்ள ஜாதியாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்டவர் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஸோ நாம் ஒவ்வொருவரும் நம்ம மேலே விழுந்த அந்த சுவிசேஷ கடமை நம்ம கட்டாயம் செய்யணும். எப்படி நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கிட்ஸ் தாரேன். இப்போ ஒருத்தட்ட பேசுகிறீங்க, அவங்க ஒரு காரியமாக சொல்கிறாங்க. அப்போ அந்த சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் போயிருந்துருந்தீங்கன்னா, இல்லை அந்த கஷ்டத்துக்குள்ளே நீங்கள் வந்திருப்பீங்கன்னா, இல்லை அந்த வியாதி பலவீனம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை எப்படி ரட்சித்தாரோ, உங்களுக்கு எப்படி உதவி செய்தாரோ அதை அந்த மனுஷனிடத்தில் சொல்லி, இல்லை அந்த குடும்பத்திட சொல்லிவிட்டு, இல்லை உங்கள்கிட்ட பேச வந்தவங்ககிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் தைரியமாக இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசுவை நீங்கள் நேசிங்க, சூழ்நிலை மாறும். இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை எல்லாராலையும் சொல்ல முடியும், எப்பவும் சொல்ல முடியும், எந்த நேரத்துலையும் சொல்ல முடியும். இதை சொல்லுவதற்கு இதுக்குன்னு தனியாக பேலன் வேணும், இதுக்குன்னு தனியாக டைம் வேணும், அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று எவ்வளோ படு மோசமான நிலையில் இருந்து அவனுடைய அந்தகார இருளில் இருந்து ஆண்டவர் உங்களையும் என்னையும் மீட்டெடுத்தாரே, அந்த காரியத்தை நீங்கள் புண்ணியமாய் நம்ம சொல்லும் பொழுது, சுவிசேஷமாய் சொல்லும்போது கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார், கர்த்தர் நமக்கு இரக்கத்தை தருகிறார். நாமும் இறங்கி மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு தேவனை தெரியும், இயேசுவை தெரியும், இயேசுவை தெரியாதவங்க யாருமே இல்லை. ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அவங்களுக்கு நாம் சொல்லும் பொழுது, நாம் ருசித்ததை அவர்களுக்கும் ருசி பார்க்கும்படி சொல்லும்போது தான் அவங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஸோ இதை நாம் செய்யும்போது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக நீங்களும் நானும் மாறுகிறோம். அடுத்ததாக ராஜரீக கூட்டமாக, தேவனுக்கு ஊழியம் செய்கிற குடும்பமாக மாறுகிறோம். அடுத்து பரிசுத்த ஜாதியாக நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருக்கு நம்ம எந்த நாளும் சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். ஸோ நம்மளை அழைத்த ஆண்டவர், நம்மளை தெரிந்து கொண்ட ஆண்டவர் முதலாவதாக நமக்கு வழியை போதிக்கிறார், ரெண்டாவதாக அன்பை கற்றுக் கொடுக்கிறார், மூன்றாவதாக அவருடைய சுவிசேஷத்தை சொல்லும்படியாக நமக்கு அவர் கிருபையை தருகிறார். அந்த சுவிசேஷத்தை சொல்லும்போது ஆண்டோடைய இரக்கம் நம்ம மேலே ஆட்டோமேட்டிக்காக வரும். உங்களுக்கு தான் கஷ்டமா, மற்றவங்களுக்கு கஷ்டம் இல்லையா? மற்றவங்களுடைய கஷ்டத்தை நம்முடைய கஷ்டமாக ஏற்று அவங்களுக்கு நற்செய்தியை சொல்லும்போது அந்த வார்த்தை, நீங்கள் சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை அவங்கள குணப்படுத்தும், நீங்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை அவங்கள ஆறுதல் படுத்தும், நீங்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை அவங்கள ஆச்சரியமான ஒரு வழியில் நடத்தும், நீங்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை அவங்களுக்கு நல்ல ஆலோசனையை கொடுக்கும். ஸோ நாம் அதை செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு இரக்கத்தை காண்பித்து மனதுருக்கத்தோடு தெரிந்து கொண்டவர்கள் மேல் வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் அளவில்லாமல் தருவார். ஸோ நம்ம மேலே இரக்கம் வைத்த அந்த தேவனை நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷமாய்
சொல்லும் பொழுது, தேவனை குறித்து சொல்லும்போது கர்த்தர் நம்மை எப்படி வைத்திருக்கிறாராம். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போம். இப்படி இருக்க இந்த அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவித்த உங்களை ராஜரீக கூட்டமாக, பரிசுத்த ஜனமாக, அவருக்கு சொந்த ஜனமாக, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக கர்த்தர் வைத்திருக்கும் பொழுது, இப்படியெல்லாம் சூழ்நிலை இருக்கும்போது கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், நீங்க எல்லாரும் நம்ம எல்லாருமே என்ன செஞ்சிருக்கிறோம்? கர்த்தர் யார் என்பதை ருசி பார்த்திருக்கிறோம். இந்த ருசியை மற்றவர்களுக்கு போய் சொல்லுங்க. நேரம் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நீங்க பார்க்குற ஆள்களுக்கு, நீங்க பழகுற பேசுகிற எல்லாருக்கும் நீங்க இதை போய் சொல்லுங்க. நீங்க ருசி பார்த்தவங்க எல்லாரும் நம்ம அதை சொல்லும்போது 2ஆவது வசனம் ஓடுங்க. சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்குறுதலையும் என்ன செய்ய விடும்? ஒழித்து விட்டு. இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. ஒழித்து விட்டு 3ஆவது வசனம், வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருங்க. வார்த்தை மேலே நீங்கள் வாஞ்சையாக இருப்பீங்க. ஆண்டவர் மேலே வாஞ்சையாக இருப்பீங்க. 3ஆவதாக, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை, அவர் காண்பித்த அந்த இரக்கத்தை, கர்த்தர் உங்களுக்கு செய்த அந்த நன்மையை ருசி பார்த்த ஒவ்வொருவரும் ஆண்டவரை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் உங்களுக்கு, அவர் உங்கள் மேலே வாஞ்சையாக இருப்பார். உங்கள் வாஞ்சையும் ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அப்படியே எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் வாஞ்சை விருப்பம் எதுவோ, படிக்கிற பிள்ளைகளுக்கு வாஞ்சை விருப்பம் எதுவோ அது ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே வாய் திறந்து சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் இந்த குரூப் எடுக்கன்னு நினைக்கிறேன், இந்த காலேஜ் நினைக்கிறேன், இந்த வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், நான் இப்படியாய் வாழணும்னு விரும்புகிறேன், இதுக்கெல்லாம் நீங்கள் எனக்கு கிருபை தாங்க, இது என்னுடைய வாஞ்சை. ஆனால் நீங்கள் என் வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தை குறித்து, என்னென்ன தீர்மானத்தை குறித்து, என்னென்ன திட்டத்தை நீங்கள் வைத்திருக்கீங்களோ அந்த மாத்திரம் செயல்பட என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் அவர் நம்மை தெரிந்து கொண்டதன் நோக்கத்தையும் சித்தத்தையும், அவருக்கு பயப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தம்முடைய வழிகளை போதிக்கிறாரே, அவர் வழிகளை இந்த நாளிலே கற்றுக்கொண்டோமே. நம்முடைய சுய வழியிலே போனால் நமக்கு எல்லாம் நஷ்டம், நம்முடைய சுய வழியிலே போனால் நமக்கு தோல்வி. ஆனால் ஆண்டவர் காண்பிக்கிற வழியிலே நமக்கு போகும் பொழுது அது ஆரோக்கியம் உண்டாகிறது, ஆசீர்வாதம் உண்டாகிறது. அவர் வழியிலே நடந்து போகும்போது நல்ல போதனை நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வழிகளிலே நான் செல்ல வேண்டுமப்பா, என்னுடைய சுய வழியிலே நான் போகாதபடி, நான் தெரிந்து கொண்ட வழியிலே நான் போகாதபடி என்னை தடுத்து நிறுத்திருங்கன்னு சொல்லி பிள்ளைங்க நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஒருவேளை நீங்கள் உங்கள் தெரிந்து கொண்ட வழி, என் வழி தனி வழின்னு சொல்லி நீங்கள் அந்த வழியில் போயிட்டுருக்கீங்களா, அந்த ஆண்டவருக்கு பிரியமான வழியான்னு யோசித்து பாருங்க. கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தையை கேட்ட தேவ பிள்ளைகளாய், ஜனங்களாய் நீங்களும் நானும் இருக்கிறபடியினால ஹல்லேலூயா, என் வழிகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என் வழிகளை, என் நினைவுகளை, என் வார்த்தைகளை எல்லாம் உம்முடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்குறப்பா. அது உமக்கு பிரியமானதாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, உமக்கு பிரியமுடலாக இருக்கணும் சாமி. அப்பா, நீர் தெரிந்து கொள்ளப்பட்ட என் மேலே ஆண்டவரே, நீங்கள் அப்பா உம்முடைய அன்பை வைத்திருக்கிறீங்க. அந்த அன்பை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்கப்பா. அப்பா, நீர் என்னை நேசித்தது போல நானும் ஆண்டவரே மற்றவர்களை நேசிக்கக்கூடிய மகனாக, மகளாக, குடும்பமாக இருக்க எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த இந்த போதனையை நான் என் வாழ்க்கையில் அப்படியே அபியாசப்படுத்த கிருபை தாங்க. என்னை பகைக்கிறவர்கள், என்னை வெறுக்கிறவர்கள், என்னை ஒதுக்கிறவர்கள், இவர்கள் எல்லாம் நான் நேசிக்க எனக்கு அந்த இருதயத்தை தாங்கப்பா. அவங்க செய்த எந்த குற்றத்தையும், எந்த குறையும், எந்த சொல்லையும் நான் மன்னிக்கக்கூடிய அந்த இருதயத்தை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. என் ஆண்டவர் உங்களுடைய பாவத்தை, என்னுடைய பாவத்தை, அக்கிரம மீறுதலை ஆண்டவர் மன்னித்து அவர் நம்மேல வைத்த அன்பினாலே தான் அவர் நமக்காக சிலுவையிலே ஹல்லேலூயா ஜீவனை கொடுத்தார். அந்த தேவனுடைய அன்பை நீங்களும் நானும் ருசித்தபடியினாலே, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் தேவனுடைய சமூகத்தில் இப்போ நீங்கள் சொல்லிடுங்க. ஆண்டவரே, அந்த அன்பின் இருதயத்தில் என் மேலே ஆண்டவரே, அந்த அன்பின் அபிஷேகத்தினால என் இருதயத்தை நிரப்புங்க. உம்முடைய வார்த்தையினால நிரப்புங்க. உம்முடைய நாமத்தினால் வல்லமையினால நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்துக்குள்ள உம்முடைய அன்பை மாத்திரம் அது இருக்கணும் சாமி. உலக அன்பு இருக்கக்கூடாது, உலக
சிநேகம் இருக்கக்கூடாது. ஆமென் ஆண்டவரே, நான் எதை நினைத்து அன்பாய் இருக்கணும் அந்த காரியமும் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. சாமி விட்டு கொடுப்பீங்களா? விட்டு கொடுப்பீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்கிற ஒரு நேரம். நீங்கள் விட்டு கொடுக்கும்போது கர்த்தர் உங்களுக்குள்ளே கிரியை செய்வார். நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது அந்த காரியங்கள்ல இருந்து ஹல்லேலூயா கர்த்தர் விலக்கி காத்து கொள்ளுவார். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிற இருதயத்திலிருந்து சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீர் பரலோகத்தின் தேவனானவர் கேட்டு இருக்கிறீரே. வாயில் சொல் பிரலாதற்கு முன்பதாகவும் அதை நீர் அறிந்திருக்கிறபடினாலே ஏசப்பா, இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய கரம் அமரட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு நீங்க உம்முடைய அன்பை கற்றுக் கொடுங்க அப்பா. நீங்க அப்பா செய்த நன்மைகளை இவர்கள் மற்றவர்களிடத்துல அப்பா உம்முடைய வார்த்தையை சொல்ல, உம்மை குறித்து உம்முடைய நாமத்தை குறித்து துணிந்து சொல்ல கர்த்தர் நீங்க இவங்களுக்கு கிருபையும் பலனையும் சத்துவத்தையும் நீங்க தாங்கப்பா. எந்த இடத்துல ஆண்டவரை உம்மை குறித்து சொல்ல பிள்ளைகள் வெட்கப்படவே கூடாது, கூச்சப்படக்கூடாதப்பா, தயங்க கூடாது ஆண்டவரே. ஒரு தைரியத்தின் ஆவியை இவர்களுக்குள்ள நீங்க தந்து இவங்களை நீங்க வழி நடத்திருங்கன்னு சொல்லி செபிக்கிறப்பா. உம்முடைய கிருபையுள்ள கரம் இதை செய்ய போற தயவுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்முடைய பரிசுத்த சமூகத்துல ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஒப்பு கொடுக்கப்பட்டதை அந்நாள் வரைக்கும் காக்கிற தேவனுடைய கரமே இவர்களை ஆசீர்வதித்து இவர்களை வழி நடத்தி உம்முடைய அன்பையும் உம்முடைய ஆலோசனையும் உம்முடைய வழியை நீர் கொடுத்து சாமி இவர்களை நிறைவாய் நடத்தி இவர்களுடைய வாழ்க்கையில மேன்மையா இருக்க நீர் உதவி செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே இவர்களை நான் ஆசீர்வதித்து செபிக்கிறேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் இவர்களை தொடர உடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் கூடவே இருந்து நீர் உதவி செய்ய போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம், விட்டு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.